Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 9th மேக்ஸில் exercise 2.4ல first sum பார்க்கலாம். Represent the following numbers on the number line சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள் 5.348 இந்த நம்பரை நம்பர் லைனில் மார்க் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, நம்பர் லைனில் மார்க் பண்ணணும். இப்போ இங்கே 5.3 எப்படி தானே இருக்குது 348. ஸோ இந்த 5.3 பார்த்து பாருங்கள். இது எதுக்கும் இடையில எந்த நம்பருக்கு இடையில இருக்கும் அப்படின்னா 5க்கும் 6க்கும் இடையில இருக்கும். அப்படி தானே 5க்கும் 6க்கும் இடையில இருக்கும். 5க்கு அப்புறம் என்ன வரும் 5.1 5.2 5.3 5.4 5.5 வரும். இப்போ 5.9 அதுக்கப்புறம் 6 இல்லையா. ஸோ இப்போ இங்கே 5.3 எதுக்கு இடையில வரப்போகுது 5க்கும் 6க்கும் இடையில வரப்போகுது. ஸோ இது நம்பர் லைனில் இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம். நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் தேவையில்லை. ஸோ நான் 0வை தள்ளி எடுக்கிறேன். ஓகேங்களா, நமக்கு 5ம் 6ம் எழுதணும் இல்லையா, அதனால் 0வை நான் தள்ளி எடுத்துக்கிறேன். சென்ட்ரலில் தான் போடணுன்னு தேவையில்லை. ஓகேங்களா, இப்போது இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸா -1 -2 எழுதிக்கிறேன். இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் எழுதிக்கிறேன். இடம் இருக்க வரைக்கும் எழுதிக்கோங்க. நமக்கு தேவை 5ம் 6ம் மட்டும்தான். ஓகேங்களா, இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில இப்போ ஸ்கேலில் பார்த்தோன்னா இருக்கும் இல்லையா, ஸ்கேலில் பாருங்களேன், இங்கே 5 6 இருக்கு இல்லையா, இதுக்கு இடையில நம்பர்ஸ் இருக்குல்ல. இப்போ இதை தான் நம்ம ஜூம் பண்ணி நெக்ஸ்ட் நம்பர் லைனில் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா, இந்த 5ஐயும் 6ஐயும் தான் ஜூம் பண்ணி பெருசாக இங்கே எழுத போகிறோம். உள்ளுக்குள்ளே என்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே என்ன எழுத போகிறோம் 5, இங்கே 6. ஓகேவாம்மா, இந்த 5ஐயும் 6ஐயும் எழுத போகிறோம். ஸோ இந்த 5 தானே இங்கே எழுத போகிறோம், அதனால் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி 6ல் இருந்து இங்கே 6ல் இருந்து 6 இந்த ரெண்டு நம்பரை தான், ரெண்டு நம்பருக்கு டாட் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை தான் இப்போ நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். 5னா என்ன அர்த்தம்னா 5.0ன்னு அர்த்தம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் அதுக்கு வேல்யூ இல்லையா, அப்போ 5 தானே வரும். ஸோ நான் 5.0ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் நம்பர் நான் 5.1ன்னு எழுதணும் அதுக்காக. ஸோ 5.1 5.2 5.3 5.4 5.5 5.6 5.7 5.8 5.9 6. ஸோ இதை கொஞ்சம் தள்ளி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது நமக்கு 5.3 இல்லையா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குது 5.3 நமக்கு கிடச்சிருக்கு. எங்கே இருக்குது 5.3 இங்கே இருக்குது இல்லையா. ஸோ 5.3 ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த நம்பரையும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 5.34 வந்து இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில தான் இருக்க போகுது. 5.3க்கும் 5.4க்கும் இடையில தான் நெக்ஸ்ட் நம்பர் இருக்க போகுது. அதனால நம்ம 5.3 எடுத்தோம் அப்படின்னா 5.4ஐயும் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் லைனில் நம்ம என்ன எழுதுவோம், இந்த 5.3யும் 5.4ம் எழுதுவோம். 5.3 5.4 இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில தான் 5.34 இருக்குது. சரிங்களா, அடுத்த நம்பர் சேர்த்து நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 5 மார்க் பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட்டு 5 மார்க் பண்ணோம் நம்பர் லைனில். அடுத்து 5.3 கண்டுபிடிச்சோம், இங்கே 5.3 கண்டுபிடிச்சோம். அடுத்து 5.34 கண்டுபிடிக்க போகிறோம். அது இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே தான் இருக்க போகுது. சரிங்களா, இப்போ புரியுதா உங்களுக்கு. நான் 5.3 நான் இங்கே எழுத போகிறேன். 5.4 எங்கே இருக்கு, ஸோ இங்கே 5.4. ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஃபைவ் 5.4. இப்போது 5.3 இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் 0 போட்டுக்கோங்க. சரிங்களா, அப்போ 0 இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு 5.3ன்னு தானே அர்த்தம். அடுத்தது பாருங்கள் 5.31 30க்கு அப்புறம் 31 இல்லையா, அப்போ 5.32 31க்கு அப்புறம் 32. நெக்ஸ்ட்டு 5.33 5.34 5.35 5.36 5.37 5.38 5.39 39க்கு அப்புறம் என்ன வரும் 5.39க்கு அப்புறம் 40 வருமா. ஸோ 5.40. இந்த 5.40நாலும் 5.4நாலும் ஈக்குவல் தான். சரி, ஒன்று தான், சேம் தான். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 0க்கு வேல்யூ கிடையாது. ஓகேவா, இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னு சொன்னேன் 5.34
5 மார்க் பண்ணிட்டோம் நம்பர் லைனில். ஃபஸ்ட் நம்பர் லைனில் 5 மார்க் பண்ணிட்டோம். அடுத்து 5.3 மார்க் பண்ணிட்டோம். தேர்டில் என்ன மார்க் பண்ணணும்? 5.34 மார்க் பண்ணணும். அப்போ ஃபைன் பண்ணுங்கள். எங்கே இருக்குது 5.34? இங்கே இருக்குது. ஓகேவா? 5.34. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரையும் மார்க் பண்ணிக்கோங்க. 5.35. ஏன்னா இதுக்கு அடுத்த நம்பர் 5.348 எதுக்கு இடையில இருக்குது அப்படின்னா இந்த 5.34க்கும் 35க்கும் இடையில தான் வரப்போகுது. ஸோ அதனால் இந்த நெக்ஸ்ட் நம்பரையும் எடுத்து நான் சர்க்கிள் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அடுத்த நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன் நான். 5.34 இங்கே இருக்கா? 5.34 இங்கே இருக்கும். 5.35 இங்கே போட்டுக்கலாம். 5.35 சரிங்களா? ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். 5.34 இங்கே 5.35. எதுக்கு இப்படி எடுக்கிறோன்னு தெரியுதா? இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில தான் அங்கே கொடுத்துருக்க 5.348 நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம ஜூம் பண்ணி எழுதிக்கிறோம். இதுக்குள்ளே நிறைய நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? 5.34க்கு அப்புறம் நம்ம என்ன போட்டுக்கலாம்? 0 போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பருக்கு 5.340. ஏன்னா 5.340 அந்த 0க்கு வேல்யூ இல்லாதனால 5.34 தான் வரும் இல்லையா? அந்த 5.34 தான் நம்ம ஜூம் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். அதேமாதிரி நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும்? 5.341, 5.342, 5.343, 5.344, 5.345, 5.346, 5.347, 5.348, 5.349. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன வரும்? 5.349க்கு அப்புறம் 5.35 வந்துடும். இந்த 49க்கு அப்புறம் 49க்கு அப்புறம் 50 தானே வரும். ஸோ அதனால ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 5.350. ஓகேங்களா? நம்பர்ஸ் இப்போ கரெக்டாக எழுதியிருக்கோமா? வரிசையாக எழுதிட்டோமா? இப்போ என்ன நம்பர் நம்ம இங்கே சர்க்கிள் பண்ண போகிறோம்? 5.348 எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணிடலாமா? எங்கே இருக்குது? 5.348 இங்கே இருக்குது. ஸோ நம்ம ஃபைன் பண்ண வேண்டிய நம்பர் லைனில் மார்க் பண்ண வேண்டிய நம்பர் இதுதான். ஓகேங்களா? இங்கே இருக்குது. இதை நல்லா சர்க்கிள் பண்ணிக்கிட்டு நல்லா டாட் வச்சு காட்டிடுங்க. 5.348. செகண்ட் சம் டிவிஷன் பாருங்கள். 6.4 பார் கொடுத்துருக்காங்க. அப் டு 3 டெசிமல் பிளேசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 6.4 பார்னா என்ன எடுத்தோம்? நமக்கு 6.444ன்னு நமக்கு முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். 3 டெசிமல் பிளேசஸ்னால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3 டிஜிட் மட்டும் எழுதுனா போதும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் என்னது? நம்பர் லைனில் மார்க் பண்ண வேண்டிய நம்பர் 6.444. ஓகேவா? இப்போ மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 1 2 3 4 இருக்கிறதுனால நமக்கு 4 நம்பர் லைன்ஸ் தேவைப்படும். இங்கே நமக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் தேவைப்படுது. ஸோ 0வை நான் தள்ளி எழுதிக்கிறேன். சென்டராக தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. லெஃப்ட் சைடு மைனஸ் இன்டிஜர்ஸ் எழுதியாச்சு. ரைட் சைடு இப்போ ப்ளஸ் இன்டிஜர்ஸ் எழுதணும். 1 2 3 4 5 6 7 8 8 வரைக்கும் இடம் இருக்கனால எழுதியிருக்கேன். உங்களுக்கு பெருசாக இன்னும் தேவைப்பட்டுச்சுனால 10 வரைக்கும் எழுதிக்கோங்க. இப்போது 6 இருக்கு இல்லையா? ஃபஸ்ட் நம்பர் 6. ஸோ 6ஐ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பரையும் மார்க் பண்ணிக்கோங்க 7. ஏன்னா இந்த 6க்கும் 7க்கும் இடையில தான் இந்த நம்பர்ஸ் வரப்போகுது. ஓகேங்களா? இப்போது 6க்கும் 7க்கும் ஜூம் பண்ணி எழுதிடலாம். 6க்கும் 7க்கும் இடையில என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? 6 இங்கே இருக்குது, 7 இங்கே எழுதிடலாம். ஸோ 6.0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0க்கு வேல்யூ கிடையாது. இங்கே இந்த 6ஐ தான் இங்கே கொண்டு வந்து எழுதியிருக்கேன். இந்த 7ஐ இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? இந்த 7 இங்கே எழுதியிருக்கேன், இங்கே 6 எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு இடையில நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா? அதை நான் இங்கே எழுத போகிறேன் பெருசாக. ஓகேவா? இங்கே 6.0னா என்ன அர்த்தம்? 6ன்னு தான் அர்த்தம். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0க்கு வேல்யூ கிடையாது. அடுத்து 6.1, 6.2, 6.3, 6.4, 6.5, 6.6, 6.7, 6.8, 6.9. 6.9க்கு அப்புறம் என்ன வந்துடும்? 7 வந்துடும். அந்த 7ஐ தான் 7.0ன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பர் என்னது? 6.4. ஃபஸ்ட் நம்பர் ஃபைன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்பரை மார்க் பண்ணிடலாம்.
அது 6 மார்க் பண்ணிட்டேன். அடுத்து என்னது நம்ம 6.4 மார்க் பண்ணணும் இல்லைங்களா? 6.4 எங்கே இருக்குது? நம்பர் லைனில் இங்கே இருக்குது. ஓகேவா? 6.4 மார்க் பண்ணிட்டோமா? அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 நம்பருக்கு இடையில தான் நெக்ஸ்ட் நம்பர் வரப்போகுது. ஸோ அடுத்து நம்பர் லைன் ட்ரா பண்ணிட்டேன். 6.4 இங்கே 6.5. ஸோ இதை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இதுதான் 6.4ன்னு தெரியணும்ல, அதுக்காக தான். இதுதான் 6.5ன்னு தெரியணும், அதுக்காக இந்த பக்கமும் 6.5க்கு நான் போட்டுட்டேன். இப்போ இந்த 2 நம்பருக்குள்ளே இருக்கிற கேப்பில் என்ன நம்பர் இருக்குமோ அதை தான் இங்கே நம்ம பெருசாக ஜூம் பண்ணி பார்த்தா என்ன நம்பருக்கு தெரியும், அது மாதிரி இங்கே எழுத போகிறோம். நம்ம 6.4 இருக்குது. 4க்கு அப்புறம் நம்ம ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே 5க்கு அப்புறம் ஒரு 0 ஆட் பண்ணிக்க போகிறேன். 6.41 6.40க்கு அப்புறம் 6.41 6.41க்கு அப்புறம் 6.42 அப்புறம் 6.43 அதுக்கப்புறம் 6.44 அதுக்கப்புறம் 6.45 6.46 6.47 6.48 6.49. நெக்ஸ்ட் என்ன வரும்? 6.49க்கு அப்புறம் 50 வந்துடும், 50. ஓகே, இப்போ இந்த நம்பரில் நம்ம என்ன நம்பர் மார்க் பண்ண போகிறோம்? 6 மார்க் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டில். அடுத்து 6.4 மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 6.44 மார்க் பண்ணோம் இல்லையா? 6.44 எங்கே இருக்குது? 6.44 இங்கே. ஸோ அங்கே பாயிண்ட் வச்சு சர்க்கிள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற நம்பரையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த 2 நம்பருக்கு அப்புறம் இடையில தான் 6.444 அங்கே கொடுத்துருக்கிற நம்பர் வரப்போகுது. ஸோ நான் நெக்ஸ்ட்டு நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்க போகிறேன். இங்கே என்ன நம்பர் வரும்? 6.44. இங்கே 6.45. ஓகேங்களா? 0 ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 0 நமக்கு தேவையில்லை. ஏன்னா நெக்ஸ்ட்டு டிஜிட் எழுத போகிறோம், அதுக்காக. 6.441 வருமா? 6.440க்கு அப்புறம் 4040க்கு அப்புறம் 41 அப்படி தானே வரும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் எழுதிக்கோங்க. 6.442 6.443 6.444 6.445 6.446 6.447 6.448 6.449 49க்கு அப்புறம் 50 வந்துருச்சா? ஸோ இப்போ எங்கே இருக்குது இந்த நம்பரில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய நம்பர் எங்கே இருக்குது? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஜாயின் பண்ணிடலாம். 6.44 ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே 6.45 ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே 6 நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் என்னது? 6.444 6.444 அந்த நம்பர் இங்கே இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அதை டாட் வச்சு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 4.73 பார் அப் டு 4 டெசிமல் பிளேசஸ். ஓகேவா? 4.73 பார் அப்படின்னா எப்படி எழுதுவோம் நம்ம இதை? 4.73737373ன்னு போய்கிட்டே இருக்குமா? ஏன்னா 73 ரெண்டுத்துக்குமே பார் இருக்குது, அதனால் 7373னா முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்கும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு புக்கில் 4 டெசிமல் பிளேசஸோட எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்னது 4 டெசிமல் பிளேஸ்னால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட்ஸ் இருந்தால் போதும் இல்லையா? 47373 அப்படின்னா 4 டிஜிட்ஸ் இருந்தால் போதும். நம்ம இதை மட்டும் நம்பர் லைனில் மார்க் பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்க போகிறேன். 0 -1 -2 -3 லெஃப்ட் சைடு மைனஸ் இன்டிஜர்ஸ், ரைட் சைடு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்கணும்னு இல்லை. ஸோ நம்ம கையில் போடுறதுனால மெஷர்மெண்ட் இல்லாமல் நம்ம கையில் போடுறதுனால ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்க்குறப்ப கரெக்டாக தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இங்கே என்ன 4 இருக்கா? அப்போ 4 கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 4ஐயும் பக்கத்தில் இருக்க நம்பர் 5ஐயும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த 2 நம்பருக்கு இடையில தான், 4க்கும் 5க்கும் இடையில தான் இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்கிற நம்பர் வரப்போகுது. நெக்ஸ்ட் நம்பர் லைன் ட்ரா பண்ணிடலாம். இங்கே 4 இல்லையா?
இங்கே 5 வந்துருமா? ஸோ 4ஐயும் 5ஐயும் ஜாயின் பண்ணிடுங்க. இதுதான் 4. 4.0 தான் 4ன்னு அர்த்தம். ஸோ 4.0 தான் 4ன்னு அர்த்தம். அடுத்து 5.0 தான் 5ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 0க்கு வேல்யூ கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் டிஜிட் எழுத போகிறோம். அதுக்காக தான் நம்ம அந்த 0ல சேர்க்குறது. 4.1, 4.2, 4.3, 4.4, 4.5, 4.6, 4.7, 4.8, 4.9, 9க்கு அப்புறம் மறுபடியும் 5 வந்துடும். 9க்கு அப்புறம் 5, 5.0ன்னு வந்துடும். இங்கே என்ன நம்ம மார்க் பண்ண போகிறோம் இந்த நம்பர் லைனில்? ஃபஸ்ட்டு நம்பர் லைனில் 4 மார்க் பண்ணிட்டோம். செகண்ட் நம்பரில் 4.7. சரிங்களா? 2 டிஜிட் மார்க் பண்ண போகிறோம். 4.7 மார்க் பண்ண போகிறோம். எங்கே இருக்குது 4.7? இங்கே இருக்குது இல்லையா? இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கலாம். 4.8. இந்த 2 நம்பருக்கு இடையில் இருக்க குட்டி குட்டியாக இருக்கும் நம்பர்ஸு. அதை இப்போ நம்ம ஜூம் பண்ணி பெருசாக எழுதி பார்க்க போகிறோம். அதில் தான் இப்போ நம்ம செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர் மார்க் பண்ண போகிறோம். ஸோ 4.7 இங்கே இருக்குது, 4.8 இங்கே இருக்குது. ஸோ 0 சேர்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்த டிஜிட்ஸ் நம்ம எழுத போகிறோம் இல்லையா? இதுக்கு இடையில இருக்கிற நம்பர்ஸை தான் இங்கே நான் எழுத போகிறேன், கொண்டு வர போகிறேன். என்ன வரும்? 4.71 வருமா? 70க்கு அப்புறம் 71. 4.72, 4.73, 4.74, 4.75, 4.76, 4.77, 4.78, 4.79, 4.80, 80 இல்லையா? கரெக்டாக எழுதியிருக்கோமா? ஸோ செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக எழுதியிருக்கோமான்னு. இப்போது ஃபஸ்ட்டு நம்பர் லைனில் என்ன மார்க் பண்ணோம்? ஃபஸ்ட் நம்பர் 4 மார்க் பண்ணோம். செகண்ட் நம்பர் லைனில் 4.7 மார்க் பண்ணோம் இல்லையா? அந்த 4.7 தான் 4.70 தான். அதை இங்கே இருக்குன்னு காட்டுறதுக்காக மார்க் பண்ணுறோம். 4.8 தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக எழுதியிருக்கோம். ஸோ இப்போ தேர்ட் நம்பர் லைனில் என்ன மார்க் பண்ணோம்? 4.73. 4.73 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை எடுத்துக்கலாம். 4.74. இந்த 2 நம்பருக்கு இடையில தான் நெக்ஸ்ட் நம்பர் வரப்போகுது இல்லையா? இங்கே 4.7, 4.73, 4.74. ஓகேவாம்மா? அடுத்த டிஜிட்ஸ் நம்ம சேர்க்குறதுனால ஃபஸ்ட்டு 0 ஆட் பண்ணிக்குவோமா? இந்த 4.73 தான் இங்கே இருக்குது. இந்த 4.74 தான் இங்கே இருக்குது. இதுக்கு இடையில இருக்கிற நம்பர்ஸ் தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். இங்கே நெக்ஸ்ட்டு 4.730க்கு அப்புறம் 31, 4.732, 4.733, 4.734, 4.735, 4.736, 4.737, 4.738, 4.739, 39க்கு அப்புறம் 40 வந்துருச்சா? கரெக்டாக வந்துருச்சா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்பர் மார்க் பண்ண போகிறோம். எது மார்க் பண்ணியிருக்கோம்? 4.73 மார்க் பண்ணியிருக்கோமா? இங்கே பாருங்கள் 4.73 மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து எது மார்க் பண்ணணும்? 4.737 மார்க் பண்ணணும் இந்த நம்பர் லைனில். 4.737 எங்கே இருக்குது? 4.737, 4.737 இங்கே இருக்குது. 4.737 கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த 2 நம்பருக்கு அப்புறம் தான் அடுத்த நம்பர் வரப்போகுது. அதை நம்ம அடுத்த நம்பர் லைனில் ஜூம் பண்ணி எழுத போகிறோம். 4.737 இங்கே 4.738. ஓகேங்களா? அது பக்கத்தில் நம்ம 0 சேர்த்துக்கோமா? ஏன்னா அடுத்த டிஜிட்ஸ் எழுத போகிறோம் நம்ம. ஓகேவா? அடுத்த டிஜிட்ஸ் நம்ம எழுத போகிறோம். ஸோ 0 சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா 4.737 தான் இங்கே இருக்குது. இங்கே 4.738 இங்கே இருக்குது. இந்த 2 நம்பரை தான் இங்கே எழுதியிருக்கோம். இதுக்கு இடையில இருக்கிற நம்பர்ஸை தான் நம்ம இங்கே பெருசாக எழுதி காட்ட போகிறோம். ஓகேவாம்மா?
நெக்ஸ்ட் என்ன இங்கே எழுதணும் 4.7371 737 0 இருக்கா இப்போ 0க்கு அப்புறம் 1 நெக்ஸ்ட் நம்பர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் டிஜிட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் 4.7372 4.7373 4.7374 4.7375 4.7376 4.7377 4.7378 4.7379 அதுக்கப்புறம் 79க்கு அப்புறம் 80 வந்துருச்சா கரெக்டாக எழுதியிருக்கோமா இப்போ ஓகே இப்போ இந்த நம்பர் லைனில் என்ன மார்க் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன மார்க் பண்ணோம் 4.737 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம் 4.737 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோமா இப்போ லாஸ்ட் நம்பர் லைனில் எது மார்க் பண்ணணும் 4.7373 ஓகேவா இப்போ எங்கே இருக்குன்னு பாருங்கள் 4.7373 இங்கே இருக்குது ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க 4.73 தானே கொடுத்துருக்காங்க 73 பார் இல்லையா இதைத்தான் நம்ம 4 டெசிமல் பிளேசஸ்க்கு எழுத சொல்லியிருக்காங்க ஸோ 4.7373ன்னு நம்ம எழுதி இப்போ ஃபைன் பண்ணிட்டோம் 4.7373 நம்பர் லைனில் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டோம் இவ்வளோதாம்மா செம்ம ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்லித்தரது புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ